ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லே. சர்வ வல்லவரே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, உம்முடைய செல்லக்குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தினுடைய முகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை நீட்டி நீ தொட்டு உடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உடைய வார்த்தைகள் மூலம் உடைய பிள்ளைகளோடு பேசி நீ பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்தால் அந்த வீடு நிரம்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. கிருபையின் பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய புது கிருபைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். அப்பா, ஜபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த காலை ஆறுதலில் கலந்து கொண்டு பாடி ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கரம் இப்போது தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றில் நீர் அவர்களை தொடும், இல்லை என்றால் அவர்கள் உண்மை தொடட்டும். அப்பா, எப்படி ஆகிலும் உடைய பிள்ளைகள் உமக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு, கிட்டி சேர்வதற்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில், அபிஷேக கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த காலை ஆராதனையை முற்றிலும் ஆவியான பொறுப்படுத்த நடத்தும். ஆமேன். இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து காப்பதை போல இம்மட்டும் நம்மை சுமந்து காத்த தேவன் மீதி இருக்கிற நாட்களை சுமந்து காத்து மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. நன்மையும் கிருபையும் நம் வாழ்க்கையில் தொடர்வதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமேன். நாம் பாடி ஆராதிப்பதற்கு முன்பு சங்கீதம் 71 சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில் 6 வசனங்களை நாம் வாசித்து நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை உயர்த்தப் போகிறோம். நன்றி. வாசிக்கலாம். சங்கீதம் 71 1 முதல் 6 வரை. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை இரட்சிப்புக்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையிலவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். 6வது வசனத்தை பாருங்கள். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல்
உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமேன். உம்மையே எப்பொழுதும் நான் துதிப்பேன். அருமையான நேரம், கர்த்தரை துதித்து பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்துகிற சரியான நேரமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. நிச்சயமாகவே இந்த நாளிலே பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமேன். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடல் நாம் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அதிகாலையில் உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே. Thank you, Holy Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. நாளிதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள், கிருபைகளை தருகிற தேவன். உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே கரமுயர்த்தி ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே பிதாவானவரே உமக்கு ஆராதனை குமாரனாகிய இயேசுவுக்கு ஆராதனை பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை திருத்துவ தேவனுக்கு அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே அல்லேலூயா மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆமென் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் அல்லேலூயா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி பிறக்க வைத்தே மகளாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே அல்லேலூயா ராஜாக்களும் நாங்களே ஐயா ஆசாரியர்களும் நாங்களே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியம் மாணவைகள் உமது வழிகள் எல்லாம் ஐயா சத்தியமானவைகள் ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்
அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலம், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர். ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவன். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது, எங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கட்டும். ஆமென். தோல்விகள் மாறட்டும். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா ஜீசஸ். பலவீன நேரங்களில் ஆண்டவரே உமக்கு நன்றி. உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என் பலனாலே எதற்கும் பயமில்லையே. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு நேற்று மீண்டும் என்று மாறாதவர். நல்லவர், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென் ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே
தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஒற்ற தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே, ஆகும், உம்மால் ஆகும். எல்லாமாகும். அற்புதம் செய்ய உம்மால் ஆகும். கட்டுகள் அறுக்க உம்மால் ஆகும். வியாதியை குணமாக்க உம்மால் ஆகும். கண்ணீரை துடைக்க உம்மால் ஆகும். எஸ், அடைக்கப்பட்ட வாசலை திறக்க உம்மால் ஆகும். சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். எஸ், எல்லாமாகும், ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி மொழியாத அற்புதம் செய்பவர் அவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எல்லாமாகும், ஆகும். உம்மாலேதான் இந்த காலை நேரத்தை அற்புதம் செய்ய உம்மால் முடியும். ஆகும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பண்ண உம்மால் முடியும். எல்லாமாகும், அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வெட்டி ஆராதிப்போம். Hallelujah. Jesus. Hallelujah. ஆமென். Hallelujah. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க 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 வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. Hallelujah. மறவாமல்
நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. தகப்பனே, எங்களை நினைக்கிற தேவனே, மறவாமல் அன்னாளை நினைத்தருளினே, நோவாவை நினைத்தருளினே. இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், நாங்கள் சந்திக்கிற போராட்டத்தை நினைத்தருளும். இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சேர்ந்து சொல்லுங்க, நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. பல தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி. நன்றி ஐயா. ஆஹா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி. அப்படி சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை இணைந்து சர்வ சிருஷ்டிகரை ஆராதிப்போமா? ஆராதனை எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, அற்புதத்தின் தேவனே, கடந்த நாளெல்லாம் எங்களை காத்தவரே, ஒரு புதிய நாளை தந்தவரே, இந்த புதிய நாளிலும் சமூகத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, இந்த காலை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி சமூகத்திற்குரிய ஒவ்வொருவரையும் கடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாள் ஆராதனைகளிலே ஆண்டவர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த சுகத்திற்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அற்புதங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வார்த்தைகளை அனுப்பி குணமாக்கினீர், வார்த்தைகளை அனுப்பினீர் பேசினீர், வார்த்தைகளை அனுப்பி கண்ணீரை துடைத்தீர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீர், போக வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்தீர், நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டினீரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தடுமாறும் நேரமெல்லாம், தள்ளாடும் நேரமெல்லாம் கூட இருந்து எங்களை நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
சோர்ந்து ஒருவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணின தேவன் அல்லவா. இப்படி பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீங்க இடைப்பட்டு கொண்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தேடி வந்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை கட்டுகளை அறுத்தீர், அடிமைத்தனத்தில் எங்களை விலக்கினீர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினீர், ரட்சிப்பை தந்தீர், இப்படி பிள்ளையாய் மாற்றினீர், இப்படி சமூகத்தில் கூடியுள்ளதற்கு இரக்கம் பாராட்டினீர். இப்படி பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படி திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியேக தேவன் மகிமைப்படுவாராக. தடைகளை உடைத்து எங்களை முன்னே கடந்து போக முடியும் எங்களுக்கு உதவி செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. இப்படி பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய திருநாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபித்து தாங்கும்படி பட்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான், பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, கிருபையுள்ள வார்த்தைகளை தருவாராக. எனக்கு அன்பானவர்களே, சற்று வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊழியத்திற்கு நான் போனபோது எங்கள் ஜெப முகாமில் கலந்து கொண்ட ஒரு அன்பான சகோதரன் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டு சில வருடங்கள் ஆயிற்று, ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில் மேன்மைகளே இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யவில்லை, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், நான் பலமுறை ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டார். அப்போது அவருக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி அவருக்காக நான் ஜெபித்தேன். எனக்கு அன்பானவர்களே, அநேகர் இப்படி புலம்புவது உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என் விண்ணப்பத்தை அவர் கேட்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புவதை இந்த நாட்களிலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு என்ன செய்தார் என்று அநேகர் கேட்பார்கள். ஆமேன். குமாரனையே தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரிடமிருந்த ஒரே குமாரனையே நமக்கு தந்து நம்மை அன்பு கூர்ந்தது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவரே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பிதாவின் மடியில் தவழ்ந்து கொண்ட ஒரே குமாரனையே நமக்கு தந்து நம்மை அன்பு கூர்ந்தாரே, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தேவன் எனக்கு என்ன செய்தார் என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்பது உண்டு. குமாரனையே நமக்கு தந்தார். அவர் சொல்லுகிறார், அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் அவர் நமக்கு தந்தருளின காரியங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை மட்டும் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு தந்த காரியத்தில் முதலாவது காரியம் என்ன தெரியுமா? விடுதலை. விடுதலை தேவை. அவனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் அது அடுத்ததாகத்தான் அதை வைக்க முடியும். முதலில் தேவன் நமக்கு கொடுத்தது விடுதலை. ஆமென். விடுதலை. நாம் கட்டப்பட்டிருந்தோம், பிசாசின் கையில் அகப்பட்டிருந்தோம், சத்துருவோடு போராடி கொண்டிருந்தோம், உலகத்தை ஏற்ற பிள்ளைகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் நம்மை தேடி வந்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய கட்டுகளெல்லாம் நம்மளை அறுத்து நம்மை விடுதலை செய்து நம்முடைய பிள்ளையாய் மாற்றினாரே. இது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். குமாரன் நம்மை விடுதலையாக்கினார். அவர் எனக்கு என்ன செய்தார்? எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி அங்கலாய்க்கிற சகோதரனே, சகோதரியே, நம்மை விடுதலையாக்கினாரே. பாவத்திலிருந்து விடுதலையாக்கினாரே, சாபத்திலிருந்து விடுதலையாக்கினாரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினாரே,
பொல்லாத பிசாசின் அடிமைத்தனத்தை நம்மளை விடுதலையாக்கினாரே, அது பெரிய காரியம் அல்லவா? அந்த மேன்மையான காரியத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 3:17 வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ குமாரன் விடுதலையாக்கினார், ஆவியானவர் நம்மை விடுதலையாக்கினார். கட்டப்பட்டிருந்தோம், விடுதலை இல்லாத நிலையில் உட்கார்ந்திருந்தோம். 143 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கிற போது, சத்துரு என்னை இருளிலே இருக்க பண்ணினான், நான் விடுதலை இல்லாமல் இருளில் இருந்தேன், பிசாசின் அதிகாரத்தில் இருந்தேன், அவருடைய ஆளுகையில் இருந்தேன், அவருடைய கண்காணிப்பில் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து இந்த கட்டுகளில் இருந்தாலும் நம்மை அறுத்து நம்மை விடுதலையாக்கினார். சங்கீதம் 116:16 பாருங்கள். சங்கீதம் 116:16 பாருங்கள். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நம்ம கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விட்டார். நம்ம கட்டப்பட்டிருந்தோம், கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலைமையில் நாம் காணப்பட்டோம். ஆனால் தேவரீர் என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். அப்படி என்றால் அவர் தேடி வந்ததினால் தானே அவர் நம்ம கட்டுகளை அறுத்திருக்க முடியும். நம்மை தெரிந்து கொண்டதால் தானே அவருடைய கட்டுகளை அறுத்து நம்மை விடுவித்திருக்க கூடும். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த விடுதலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திர வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக அநேகர் எதிர்பார்ப்பது உண்டு, நல்லது. ஆனால் அதை விட மேன்மையான காரியம் என்ன? நான் கட்டப்பட்டிருந்தேன், பிசாசின் ஆளுகையில் இருந்தேன், அவர் என்னை விடுவித்தார், எனக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம். அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 18:4 பாருங்கள். சங்கீதம் 18:4 வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, துர்ச்சண்ட பிரவாகம் என்னை பயப்படுத்தின. மரணக்கட்டுகள், நம் மரணக்கட்டில் சிக்கி இருந்தோம், கர்த்தர் நம்மை விடுவித்தார். மரணக்கட்டுகள், சத்துரு கொண்டு வரும் மரணக்கட்டுகள், சரீரத்தில் பலவிதமான வியாதிகள், பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து நம்மை மரணத்துக்கு நேராய் நடத்தின பொழுதெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த மரணக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. பாதாள கட்டுகள். ஆமென். முதலில் மரணக்கட்டுகள், 2வது பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள் நம்மேல் விழுந்தன. அவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுவித்து நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறாரே. அப்போ அவர் நமக்கு என்ன செய்தார்? எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆண்டவன் ஜெபத்தை கேட்கவே இல்லை. என்னை ஆண்டவர் மறந்து விட்டார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பாதாளக்கட்டுகள், மரணக்கட்டுகள், பாவக்கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தரை விடுவித்தார். விடுதலை செய்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அடுத்த வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. ஆமென். பலவீனத்தில் நம்மை கர்த்தர் விடுதலையாக்கினார். பலவீனத்தை விடுதலையாக்கினார். அப்ப விடுதலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? விடுதலை. இதெல்லாம் விடுவிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கட்டியிருக்கிற வீடு, பயணிக்கிற கார்கள், வைத்திருக்கிற தொழில்கள், வாங்குகிற சம்பளங்கள் எல்லாம் மனிதனுக்கு தெரியும். ஆனால் இந்த விடுதலை நமக்கு மட்டும்தான் அதிகமாக உணர முடியும். நாம் விடுதலையாக்கப்பட்டோமா விடுதலையாக்கப்படவில்லையா என்று யாருக்கும் தெரியாது. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுதான் மேன்மையானது, அதுதான் சிறந்தது, அதுதான் மதிப்புக்குரியது. அது இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாய் வாழ முடியும். ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், மேன்மைகள் இருந்தாலும், பலவிதமான காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், இந்த விடுதலை இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். அந்த விடுதலை இல்லாமல் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. அவைகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ முதலில் தேவை விடுதலை. அந்த விடுதலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் விடுதலை யாரும் பெருமையா நினைப்பதில்லை, விடுதலைக்கு நன்றி சொல்லுவதில்லை. நம்மை விடுவித்தாரே உலகத்திலிருந்து, உலகத்தின் ஆவிகளிலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து, அந்தகார ஆவிகளிலிருந்து, மனித கிரியைகளிலிருந்து நம்மை கர்த்தர் விடுவித்திருக்கிறாரே, அது மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார்.
அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை செய்யும்படி. அப்போ அடிமைத்தனங்கள், பயம் ஒரு அடிமைத்தனம், கவலை ஒரு அடிமைத்தனம், சந்தேகம் ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அடிமைத்தனத்தை சிக்கி இருக்கிறது. கணவனை குறித்து மனைவிக்கு சந்தேகம், மனைவியை குறித்து கணவனுக்கு சந்தேகம், பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு சந்தேகம், பலவிதமான சந்தேகங்கள். ஆமென். அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் தான் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இவைகள் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமே, அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிற போது அவர் நம்மை சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அந்த சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி நம்மை கர்த்தர் மீட்டுக் கொண்டார். விடுதலையாக்கினார். சாபத்தை நம்ம விடுதலையாக்கினாரே. சாபத்தில் கட்டப்பட்டிருந்தோம். பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானும் சாபத்தில் கட்டப்பட்ட குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது அந்த சாபத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கிறது மட்டுமல்லாமல் அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நிறைய நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். எத்தனை பேரை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தி வருகிறார். அநேகருக்கு ஜெபிக்க, அநேகருக்கு இயேசுவை சொல்ல, கல்வாரிக்கு நடத்த கர்த்தர்களை பயன்படுத்தி வருகிறாரே, அது எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு காரியம். விலையேறப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். உயர்ந்த சில ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களைப் போல வாழ முடியவில்லையே, அவர்களெல்லாம் மேன்மையாக இருக்கிறார்களே என்று நினைக்காதருங்கள். நமக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலை, கர்த்தர் கொடுத்த சமாதானம், கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், அவர் கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மேன்மைகள், அவர் கொடுத்த உயர்வு எவ்வளோ மேன்மையானது. அதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஒரு சரணத்தை பாடுவோமா? அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர். அவர் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென், ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீனனே தகப்பனே, ஊரை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கினீர், அடிமை தடுத்து விடுதலையாக்கினீர். இயேசு ராஜா என் நானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஜீவனுள்ளவரே, ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே.
கடைசியாக 146 சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமென். கட்டப்பட்ட மக்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட விடுதலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அப்ப பாவத்தில் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனாலே. சர்வ வல்லமையுள்ள தேவனாலே பாவத்தில் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். முடிவோ நித்திய ஜீவன். நாம் விடுதலையாக்கப்பட்டதினால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதினால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? நித்திய ஜீவன். ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை விட பெரிய பாக்கியம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? என்னை மறந்து விட்டார், என்னை கண்டு கொள்ளவில்லை, என் ஜெபம் கேட்கப்படவில்லை. பல நாட்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த விடுதலை, அவர் கொடுத்த விடுதலை, அவர் கொடுத்த காரியத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்த விடுதலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அவர் எனக்கு என்ன செய்தார்? அவரையே தந்தள்ளி உலகத்தில் உளவாய் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவன் கொடுத்தவைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். இருக்கிறவைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிற போது தேவைப்படுவதை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்தி நமக்கு உயர்த்துவார். 5 அப்பத்தை 2 மீனையும் இருந்ததற்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். தேவையானதை பரலோகம் சந்தித்ததை குறித்து வேதத்தில் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். அருமையான நேரத்தில் இருக்கிறவைகளுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் கொடுத்த விடுதலை, தேவன் கொடுத்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த மேன்மை, தேவனோடு இருக்கிற உறவு, இவைகளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு மேன்மையான காய்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி, பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா தகப்பனே, பாவத்திலும் சாபத்திலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் இருளின் வல்லமைகளிலும் ஆண்டவரே நாங்கள் அடிமைப்பட்டு கடந்தோம், கண் குருடாகி இருந்தோம். ஆமென். எங்கள் கண்களை தெளிவாக்கினீர். உம்மை கண்டுகொள்ளவும் அறிந்து கொள்ளவும் கிருபை செய்தீர். உம்மோடு உள்ள உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கிருபை பாராட்டினீர். இப்படி பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இப்பொழுதும் அதற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எனக்கு கொடுத்த விடுதலை, சிந்தையில் கொடுத்த விடுதலை, பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலை, சாபத்திலிருந்து கொடுத்த விடுதலை, அறியாமையிலிருந்து கொடுத்த விடுதலை, அடிமைத்திலிருந்து கொடுத்த விடுதலை, எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நன்றி. கட்டப்பட்ட எங்களுடைய கட்டுகளை அறுத்து எங்களை விடுதலையாக்கினீர். பிள்ளைகளாய் மாற்றினீர். ரட்சிப்பை கொடுத்தீரப்பா. ஆவியிலும் உண்மையிலும் பாடி ஆராதிப்பதற்கு கிருபை கொடுத்தீரே. உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து பாடி முடிக்கலாம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உற்சாக மனதோடு ஆராதிப்போமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடைசியாக ஜெப குறிப்பை பதிவு செய்து ஜெபித்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபித்து இந்த காலை ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே என்று அவருக்கு ஒரு அழகான நாமம் உண்டு. ஆகையவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். பல நாட்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் ஜெபம் அவருடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டிற்று. நிச்சயமாகவே இந்த ஜெபம் நினைப்பூட்டுதலாக தெய்வ சமூகத்தில் எட்டுகிறது. பல நாட்கள் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிறார்கள். பல நாட்களாய் மனதுக்குள் இருக்கிற சில தேவைகள் உண்டு, அவர் சந்திக்கிற சில போராட்டங்கள் உண்டு, யாரிடமும் சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் உண்டு, சில துக்கமான காரியங்கள் உண்டு. அப்படிப்பட்ட காரியத்தை நீர் அறிந்திருக்கிறேன். நீர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அந்நாள் தேவாலயத்தில் வந்து உள்ளம் உடைந்து ஜெபித்து ஆண்டவரே பொருத்தனை பண்ணி ஜெபித்த போது ஒரு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தீரே. இப்பொழுது இந்த காலை நேரத்தில் யாரிடத்தையும் சொல்ல முடியாமல் பகிர்ந்து கொள்ள முடியாமல் பிரச்சனைகளை உள்ளத்திலே வைத்து போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற தனிமையான பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். புது வழிகள் உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும். வரவேண்டிய இடத்தில் பணங்கள் வரட்டும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பதவி உயர்வுகள் உண்டாகட்டும். வேலை பார்க்கிற இடத்தில் பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கட்டும். அப்பா, புது வழிகள் உண்டாகட்டும். எப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளின் வாழ்க்கைகள் தடம் புரண்டு போவது நிமித்தம், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியாதது நிமித்தம் உடைந்த உள்ளத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வழிவிலக பண்ணுகிற, தடம்பொருள பண்ணுகிற இருளின் வல்லமையில் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. நீ சொல்ல ஆகும், நீ கட்டட நிற்கும். அப்பா, நீ நல்லவர். நன்மையான காரியங்களை செய்து பிள்ளைடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொழில் நஷ்டமடைந்து கடன் பட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய அற்புத கரம் உடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடி முடிக்கலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆராதனை பொழுது மகிமை அடைந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளோடு நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆஸ்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.